வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளே, தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, முன்னாள் அமைச்சர்களே, மாவட்ட செயலாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நேற்றைய அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுந்துள்ளது. இந்த இயக்கம் பொன்மன தலைவர் புரட்சித் தலைவரால் தோற்றுவிக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் தமிழகத்தில் சிறந்த தலைவராக விளங்கி கொண்டிருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை அரவணைப்பது மட்டுமல்ல, தமிழகத்தை எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும், காக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் புரட்சித் தலைவர். அதன் பிறகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி தலைவராக விளங்கி தமிழகத்தில் நல்லாட்சியை கொடுத்தவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை நடைமுறைப்படுத்த, செயல்படுத்த, அங்குள்ள விவசாய பெருமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று 3.72 கோடி நிதியையும் ஒதுக்கீடு செய்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஒரு புத்துணர்வை தந்தவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் இந்த இயக்கம் என்று எடப்பாடி என்ற ஒரு துரோகியால் சிதைவுண்டு இருக்கிறது. கழகம் தேய்ந்து கொண்டிருக்கிறது. எதிரிகள் அதிமுகவினரை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. நேற்று அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமியை வரவழைத்து பாராட்டு விழா நடத்தினார்கள். அங்கு வைக்கப்பட்டுள்ள பதாகைகள், பேனர்கள், அழைப்பிதழ்கள் எதிலுமே பொன்மன தலைவர் புரட்சித் தலைவருடைய படத்தையோ, இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய திருவுருவ படத்தையோ அச்சிட மறுத்து இந்த திட்டத்தை ஏதோ எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வந்தார், அவருக்காக மட்டும்தான் இந்த விழா என்பது போல அங்கு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்ததால் புரட்சித் தலைவர் வழிவந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையில் நீண்ட காலமாக அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நிராகரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 2011 இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு KP ராமலிங்கம் அவர்கள்தான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். அவரால் தான் இந்த திட்டத்தை அங்கு நடைமுறைப்படுத்துவதற்கு மூல காரணமாக இருந்தவர் திரு KP ராமலிங்கம் அவர்களும். முன்பே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொறுப்பாளர்களே, முன்னாள் அமைச்சர்களே, உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இயக்கத்தை யாருக்காக உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த இயக்கம் தமிழகத்தினுடைய மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட, ஆட்சி அமைக்கப்பட்டு தொடர்ந்து 50 ஆண்டு காலத்துக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை இன்று சிதைத்து சின்னாபின்னமாக்கிய நன்றி கெட்ட துரோகி எடப்பாடி பழனிசாமி பொன்மன தலைவர் புரட்சித் தலைவருடைய படத்தையும் அம்மாவுடைய படத்தையும் வைக்க மறுப்பு தெரிவித்து, எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அவருடைய படத்தை வைத்து அங்கு பாராட்டு விழா நடத்தியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த இயக்கம் தொடர்ந்து ஆட்சி கட்டில் இருப்பதற்கும் பல்வேறு தேர்தலை தோல்வியை சந்திப்பதற்கும் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு பதவி வெறி பழனிசாமியால் மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இயக்கம் தவறானவருடைய கரங்களில் இருக்கிறது, அதை மீட்டெடுத்து அதிமுக தொண்டர்களுடைய கரங்களில் இந்த இயக்கத்தை ஒப்படைப்பேன் என்று தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செங்கோட்டையின் எவ்வளவு பெரிய ஒரு தலைவர், புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர். எடப்பாடி பழனிசாமியுடைய செயல் இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கழகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவருடைய அணியில்
தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடியவர் திரு ஜி அரங்கநாதன். அவர் பின்னால் நாங்களாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள்தான் புரட்சித் தலைவருடைய சட்ட விதிகளை காக்க வேண்டும், புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சூளுரைத்து கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னால் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தூய தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி வைத்துவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்று சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் உள்ள பல்வேறு தலைவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு கம்பெனி ஆரம்பித்து என் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவில் இருக்கலாம், எனக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தால் இந்த இயக்கத்திற்கு நீ இருக்க தகுதி இல்லாய், நீ இந்த இயக்கத்தின் தொண்டனே இல்லை என்றுதான் எடப்பாடி பழனிசாமி இன்று அதிமுகவை மோசமான நிலையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இது உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய கண்டனத்திற்கு உரிய செயலாகும். அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன விலைக்கு வாங்கிவிட்டாரா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய எண்ணமும் தமிழக மக்களுடைய எண்ணமும். இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக செயல்படுவது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இந்த நாகரிகமற்ற செயல் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருப்பதற்கு தகுதியில்லாத நபர் என்பதை காட்டுகிறது. நன்றி, வணக்கம்.